1953 எங்கள் தாத்தா வந்து கற்பூர தொழிலை ஆரம்பித்தார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட் மிஷின்ஸ் தான். மேலே பவுட்ரு கொட்டி கையில் சுற்றி டேப்லெட் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் லைனில் கொடுத்துட்ருந்தாங்க. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ இருந்தே வந்து எங்கள் தாரக மந்திரம் என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா 100% பியூர் கற்பூரம் ஜனங்களுக்கு கொடுக்கணும். எங்கள் பர்பஸ் மெயின் அதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 90s வந்து நிறையா வந்து இண்டஸ்ட்ரியல் சேஞ்சஸ் ஆகும்போது நாங்கள் கொஞ்சம் லேக் ஆனோம். நான் வந்து அப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்து நான் உள்ளார வந்தேன் 97. அப்போ வந்து லைன் சேல்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு, எங்களுக்குன்னா ஒரு கவுண்டர் கிடையாது. நான் வந்தனப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மிஷினுமே வந்து பார்த்திங்கன்னா நானே ஓட்டி பேக் பண்ணி எங்கள் தாத்தா எப்படி செஞ்சாரோ அதாட்ட லைனில் எடுத்து போய் கொடுத்தேன். அவரோட ஆசீர்வாத கைடன்ஸில் நான் அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஒரு ஷாப் வைக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அப்போ வந்து 1999 ஒரு 24 ஸ்கொயர் ஃபீட்டில் நாங்கள் ஒரு கடையை வந்து ஆரம்பித்தோம். அதுதான் ஃபஸ்ட்டு பேசிக். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜா அவுட்லெட்டாட்ட ஒரு கோயிலுக்கு தேவையான அத்தனை பொருளும் ஆரம்பித்தோம் 24 சதுரடியில். அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 1200 சதுரடி அளவுக்கு வளர்ந்துருக்கு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2010 வந்து டோட்டலாக வந்து இது வந்து நான் எடுத்துக்கிட்டேன், அண்டர்டேக் பண்ணிக்கிட்டேன். புதுசாக வந்து மிஷினரிஸ்லாம் போட்டு ஹைடெக் மிஷினரிஸ்லாம் போட்டு லேட்டஸ்ட்டு என்ன ட்ரெண்டிங் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் பேக்கேஜிங்கை மாற்றுறது செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லோகோ டிசைன் பண்ணி புது பேக்கிங்கை வந்து டிசைன் பண்ணி புது பவுச்சர்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணி நெக்ஸ்ட் லெவலில் வளரணுங்கிறதுக்காக டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் அப்பாயிண்ட் பண்ணி தமிழ்நாடு இல்லாமல் இந்தியா பூராமே வந்து அப்பாயிண்ட் பண்ணி எங்கள் ப்ராடக்ட்ஸை நல்ல ப்ராடக்ட் 100% பியூர் கேம்ஃபர் ஜனங்க பயன்படுத்துகிற அளவுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறோம். ஸ்ரீ பாரத் கேம்பர் ஒர்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா டேப்லெட்ஸ் பண்ணுறோம், கட்டிகள் பண்ணுறோம். ₹1 கட்டி, ₹2 கட்டி, ₹5, ₹10 அதாட்டமே எல்லாமே வந்து ₹1 வில்ல பவுச்சு, ₹2, ₹5, ₹10 ஒரு 100 SKUs பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து மஞ்சத்தூள் பேக்கிங் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இருக்கிறதுல பெஸ்ட் குவாலிட்டி வந்து மஞ்சள் கிழங்கை எடுத்து அதை அரவ் பண்ணி பேக் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பைப்லைனில் இருக்குது. இத்தனை வருஷமாக நாங்கள் ட்ரேடிங்காக பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்து இனிமேல் எங்கள் பிராண்டிலேயே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சந்தனம், விபூதி, குங்குமம், திரி, சாம்பிராணி, பன்னீர் இது எல்லாமே வந்து ப்ராடக்ட் என்னென்னா பேக்கேஜிங் டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஆயில்ஸ், பூஜா ஆயில்ஸு அதுக்குமே வந்து பேக்கேஜ் டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ வந்து உங்கள்கிட்ட நாங்கள் வந்து இது எல்லாமே ஒரு பேக்கேஜாக ஒரு வீட்டுக்கு தேவையான பூஜை சாமான் அத்தனையுமே நாங்கள் கொண்டு வந்து உங்களுக்கு தருவாங்க. இப்போ சுத்தமான கற்பூரம் நாங்கள் தயார் பண்ணோம் சொன்னோம். அந்த சுத்தமான கற்பூரம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு சிம்பிள் ஸ்டெப்பு தான். எல்லார் வீட்லேயும் வந்து தாராளமாக நாமளே செஞ்சு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னு கவனிச்சுக்கோங்க. ஒரு கேம்ஃபர் டேப்லெட் எடுத்து தண்ணியில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது உள்ளார போயிட்டு மேலே வந்து மிதக்கணும். மிதக்காமல் உள்ளாரையே இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் குவாலிட்டி கேம்ஃபர். அதனால வந்து 18 வியாதிகளும் கேன்சரும் வரத்துக்கு வாய்ப்புண்டு. இது 100% பியூர் கேம்ஃபர். இப்போ வந்து இது போட்டாச்சு, இது ஃப்ளோட் ஆகுது, இது பற்ற வச்சா எரியணும். இது தண்ணியிலே எரியுது. இதுதான் சுத்தமான கற்பூரம். இது சிம்பிள் டெஸ்ட்டு. யார் வேணால் வீட்டிலே செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம்.
1953 இன்றைய தேதி வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்த அத்தனை வாடிக்கையாளர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. முக்கியமாக இந்த சந்தர்ப்பத்தில் வந்து எங்கள் குடும்ப உறுப்பினராக கருதுகின்ற எங்கள் தொழிலாளர்களோட உழைப்பு, அதனால தான் இந்த அளவுக்கு எங்களால் வளர முடிஞ்சிச்சு. அவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.